ரிஷப வீட்டில் ராகு இருந்தால் என்ன பலன்? ரிஷப வீடு சந்திரனுடைய உச்ச வீடு, சுக்கிரனுடைய ஆட்சி வீடு, காலப்புருஷ தத்துவத்தில் தனம், குடும்பம், வாக்கு இவைகளை குறிக்கின்ற வீடு. இதை நாம் சற்று விரிவாக பார்க்க போனால், சந்திரன் என்பவன் மனோகாரகன். சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு என்பதால் ராகு அவ்விடத்தில் இருக்கும் பொழுது அதிகப்படியான கற்பனா சக்தியையும் அதிகப்படியான ஆசைகளை அடையும் மார்க்கத்தில் ஈடுபடுவதும் இயல்பு. அதே நேரத்தில் சுக்கிரனுடைய ஆட்சி வீடு என்பதால் சுக சௌக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அடைவதில் வைராகியம் காட்டுவது என்பது இயல்பு. மூன்றாவதாக தனம், குடும்ப, வாக்குஸ்தானம் காலப்புருஷ தத்துவத்தில் என்பதால் இந்த தனத்தை சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும். குடும்பத்திற்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பது ஒரு உறுதியாக இருப்பார்கள். வாக்குஸ்தானத்தில் ஒரு புத்திசாலித்தனமான வாக்கு இங்கு இருக்கும். இவ்வாறாக உள்ள ராகு இவ்விடத்தில், ராகுக்கு இது பிடித்தமான வீடும் கூட. கண்டிப்பாக இவ்விடத்தில் ராகு பல நன்மைகளை செய்வார். ஆனால் அதே நேரத்தில் சனி செவ்வாயினுடைய தொடர்பு ராகுவுக்கு இருக்கக்கூடாது இந்த வீட்டில். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் ராகு தடையோடு செயல்படுவார். நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறைவுபடும். அதே நேரத்தில் குருவோ சுக்கிரனோ தொடர்பு கொண்டால் அபரிமிதமான நன்மைகளை ராகுவே செய்து கொடுப்பார். அதுவும் தசையில். கண்டிப்பாக ராகு தசை இவர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே தரும் ரிஷப வீட்டில் ராகு இருக்கும்போது. ஏனென்றால் ரிஷப வீட்டில் ராகு இருந்தால் விருச்சிகத்தில் கேது இருப்பார். அது மிக உன்னதமான நிலையும் கூட. நல்ல ஞானத்தோடு கூடிய ஒரு அறிவார்த்தமான சிந்தனையோடு புத்திசாலித்தனமான ஒரு நபராக ரிஷப வீட்டில் ராகு இருப்பவர் கண்டிப்பாக இருப்பார்.